அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எண்டுக்கே வந்தாச்சு. ஸோ 7 ஸ்டெப்பு மூலமாக ஒன் டே ஆக்டிவிட்டியில் உங்களோட ரம்ஜானில் பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் ஹெல்த்தியாகவே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக காலைல எழுந்திரிச்சோடனே ஆயில் புல்லிங் தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணுங்க. ஸோ இது மூலமாக டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் போய் ஒரு ஹாப்பியான செல்ஃபிக்கு ஒரு பிரைட்டான ஸ்மைல் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் வச்சு ஆயில் பாத் பண்ணுங்க. ஸோ இது மூலமாக உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு, கண் எரிச்சல் அண்ட் ஆல்சோ ஸ்கேல்போட ட்ரைனஸுமே நல்லா கம்மியாகும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற முதல் ட்ரிங்கே ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிங்க. இது நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 11:30க்கு வெஜிடபிள் சூப் இல்லை சிக்கன் மட்டன் சூப்பு எடுத்துக்கோங்க. லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதுனால அடுத்து சாப்பிடக்கூடிய ஹெவி மீலை ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப்பு ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் சுகருக்காக ஐஸ்கிரீமையோ சோடாவையோ தேடி போகாதீங்க. ஒரு ஸ்வீட் பீடா இல்லைன்னா கரும்பு ஜூஸில் இஞ்சி சேர்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மில்க் ஆட் பண்ணாமல் சுக்குமல்லி காஃபி அப்படி இல்லைன்னா மின்ட் லெமன் சேர்த்த மாதிரி ஒரு டீ குடிக்கிறதுனால ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. செவன்த் ஸ்டெப்பு ஹெவியாக சாப்பிட்ட உங்கள் வயிறுக்கு ரெஸ்ட் கொடுக்குற விதமாக இட்லி இல்லைன்னா இடியாப்பம் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஓமம் 1/2 டீஸ்பூன் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 150 ml குடிச்சிட்டு படுங்க. உங்களோட பாடியும் வயிறும் பெரிய தேங்க்ஸ் சொல்லும். ஸோ ரம்ஜானுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஸோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் ஹாப்பி அட்வான்ஸ் ஈத் முபாரக். தேங்க்யூ.